ஐயா சிவாய நமயா சொல்லுங்க. ஐயா சிவாய நமக, ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. அண்ணாமலை தேடி பதவி வரும் போல தெரியுது. ஏன் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அண்ணாமலையை தேடி பதவி வந்துதான் ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அண்ணாமலைக்கு அதாவது விரும்பி கொடுத்தாலும் விரும்பாம கொடுத்தாலும் கொடுத்துதான் ஆகணுங்கிற. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல அத்தனை பாஜக தொண்டர்களும் அண்ணாமலைஜி பின்னாடி தான் நிக்கிறான். யாருமே நயனார தலைவரை ஏத்துக்கல. அவரா சொல்லிட்டு அப்படியே ஊர்வலம் போறாரு ஒழிய யாரும் ஏத்துக்கிறதா இல்ல. இது அமித்ஷாவுடைய ஒரு அவசரப்பட்டுட்டாருதான் சொல்லணும். ஏன்னா எடப்பாடி சீக்கிரத்துல காலை வாரிடுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் இப்போ பிஜேபி கூட்டணியில இருக்கிறதுனால விஜய் கண்டிப்பா அதிமுக கூட போக மாட்டாரு. அதனால விரைவில் எடப்பாடி எப்ப வேணாலும் மாறிடுவாரு. மாறிட்டு அங்க போயிட்டா விஜய் கூட போயிட்டாருன்னா தலைவர் பதவி யாருக்கு? மலைக்குதான் வந்தாகணும், வேற வழி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த தேரை இழுக்கணும்னா அண்ணாமலை மட்டுமாலதான் முடியும். அண்ணாமலையாலதான் இந்த தேரை இழுக்க முடியும். சரி, புரியுதா உங்களுக்கு? அவங்களால தேர் சக்கரத்தை கூட இல்லையா ஆட்ட கூட முடியாது. அண்ணாமலையாலதான் இந்த தேரை இழுத்துட்டு போக முடியும். அதனால இங்க பாருங்க, நீ தலைவர் பதவியை விடுங்க, அதை விட மிகப்பெரிய பதவி கூட வரலாம். ஏன்னா அமித்ஷாவுக்கு வேற வயசாயிட்டே இருக்கு. ஒருவேளை உள்துறை பதவி கொடுத்துட்டாரு வச்சுக்கோங்க, எல்லார் வாழையும் நறுக்கி சுண்ணாம்பு வச்சிருவாரு. சுண்ணாம்பு வச்சிருவாரு கண்டிப்பா. அதனால புரிஞ்சுக்கோங்க, பதவிங்கிறது கண்டிப்பா அவருக்கு தேடி வரும். அவருடைய உழைப்பு உண்மையா உழைச்சாரு, நேர்மையா உழைச்சாரு, எதையும் எதிர்பார்க்காம, பிரதிபலன் எதிர்பார்க்காம இந்த கட்சியை வளர்த்ததுல அண்ணாமலைஜிக்கு ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அதனால இவன் மற்ற பதவி வெறி பிடிச்சவனுங்க நிறைய இருக்கான். அதெல்லாம் சுயநல கூட்டம். இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு பிஜேபியில இந்த தேசிய பொதுக்குழுல நிறைய பேருக்கு பொறுப்பு போட்டிருக்கானுங்க. மாவட்ட தலைவர், செயலாளர், அப்படி பொருளாளர் நிறைய பேர் போட்டிருக்கான். இதுல கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் பேர் தான் இந்த கட்சியில விசுவாசம் உள்ளவன். மீதி எல்லாமே பதவிக்காக தான் பிஜேபியில இருக்கான். நயினார் நாகேந்திரன் சேர்த்துதான். நாளைக்கே நயினார் நாகேந்திரன் பதவி பிடிக்கிட்டு நீ ஒரு 5 வருஷமா தொடருன்னு சொல்லுங்க பாக்கலாம். அது நாளைக்கே திமுக போயிருவாரு. அது மாதிரி இந்த பெரிய பெரிய பதவி வாங்கி வச்சிருக்கோம் எல்லாமே சுயநலவாத கூட்டம். இவனுக்கு எவனுமே பிஜேபி வளரணுங்கிற அந்த எண்ணமோ பிஜேபி சித்தாந்தம் கூட இவங்களுக்கு கிடையாது. உண்மையான பிஜேபி சித்தாந்தம் இவனுக்கு என்னன்னு தெரியாது. இதெல்லாம் திராவிட சித்தாந்தம். இவனுக்கு எவனுமே இந்த கட்சி வளரணுங்கிற எண்ணம் கிடையாது. எல்லாமே ஹெச் ராஜா விட்டுருங்க, பேராசிரியர் சீனிவாசன் விட்டுருங்க, இப்படி 1-2 பேர் நல்ல தலைவர்கள் இருக்காங்க. மீதி எல்லா பயிலுமே பதவிக்காக தான் இருக்கான். நாளைக்கே ஒண்ணும் வேண்டாம், அமித்ஷா இந்த மாதிரி உங்க அத்தனை பேரையும் தேசிய பொதுக்குழுல இருந்து இந்த தேசிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, ஒன்றிய பொறுப்புல தூக்குறோம், நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு தொண்டரா தொடருங்கன்னு மட்டும் சொல்லட்டுமே. ஒருத்தர் இருக்க மாட்டான். நீங்க மேடையில இருந்து மைக்க பிடிச்சி கூவிட்டு இருக்கான் பாருங்க, மேடைக்கு மேல உட்கார்ந்து இருக்கானுங்க பாருங்க, மேடை எப்பதான் விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. அவ்வளவு பேர் மேடையில உட்கார்ந்துருப்பான். இவனுக்கு எவனுக்குமே மேடையில உட்கார தகுதி கிடையாது. எல்லாம் திமுக இருந்து வந்தவங்க, எல்லாம் மாட்டு கட்சியில இருந்து வந்தவனுக்கு தான். நாளைக்கே நீ பதவி பிடிக்கிரு, அவ்வளவு பேரும் திமுக போய் நாளைக்கே சேர்ந்துருவான். 1 மணி நேரத்துல போய் சேர்ந்துருவான். போய் பிஜேபி திட்டுவான். இன்னைக்கு பாரத் மாதாக்கு ஜெயங்கிறான்ல, நாளைக்கு அங்க போய் பிஜேபி திட்டுவான். அதனால அங்க பாருங்க, இந்த பிஜேபியை பொறுத்தவரையாங்க உண்மையா தொண்டர்கள் இந்த கட்சி வளரணும், இந்த கட்சி தமிழ்நாட்டுல சுயமா சொந்த கால நின்று ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கக்கூடியது யாருன்னா அண்ணாமலை போல 1-2 பேர் இருக்கீங்க. அப்புறம் பிஜேபி தொண்டர்கள் அவ்வளவு பேரும் நினைக்கிறான். மற்றபடி பிஜேபி வெளியில இருந்து ஆதரிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கட்சியிலே கிடையாது, ஆனா ஓட்டு போடுவாங்க. அவங்க எல்லாம் இந்த கட்சி வளரணும்னு நினைக்கிறான். மீதி இவனுக்கு இந்த புதுசா வந்தவனுங்க எல்லாமே கொடுக்கு, எப்ப வேணாலும் ஓடிடுவான். எல்லாம் சுயநலங்க, பதவி வரி, மோக வரி. இவனுக்கு எவனுமே பெரிய பரமாத்மா கிடையாது. எல்லாம் வெறுப்புக்கு ஆட்பட்டவனுக்கு தான். புரியுதா உங்களுக்கு? அதனால இவனெல்லாம் பதவி பிடுங்கன்னா ஓடிடுவான். அதனால அண்ணாமலைக்கு பதவி எனக்கு அவர் தேடி போக வேண்டாம். அவர் தேடி வரும் தலைவர் பதவி இல்ல, இதை விட மிகப்பெரிய ஜாக்பாட் கூட வரலாம். இவங்க தலையெழுத்து கொடுத்துதாங்க ஆகணும் அவருக்கு. இவங்க அண்ணாமலை ஓரம் கட்டலாம் முடியாது. ஓரம் கட்டிதான் பாரு, அவர் கட்சி விட்டு தூக்கி பாரு. அதனால அண்ணாமலைக்கு ரொம்ப ஆதரவா பேசுறேன்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த கட்சி இவ்வளவு தூரம் ஒண்ணுமில்ல, கீழே கிடந்த கட்சி இவ்வளவு தூரம் மேல கொண்டது அவரு தான். புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ம அதை ஏற்றுதான் ஆகணும். அவர் நல்லவரோ கெட்டவரோ அது தெரியாது எனக்கு, ஆனா அவருடைய உழைப்பு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஐயா கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. அதனால அவருக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் காத்து இருக்குது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. புரியுதுங்களா? அமித்ஷாவை சீக்கிரம் அறிவிப்பாரு பாருங்க. ஏன்னா விஜய் வருவாரான்னு சொல்லி யாரு நம்மளால எதிர்பார்த்துட்டே இருக்காரு. நம்ம ஐயா எடப்பாடி எதிர்பார்த்துட்டே இருக்காரு. விஜய் வரணும்னா நம்ம பிஜேபி கழட்டி விடணும்.
பிஜேபியை கழட்டி விட்டா இன்னும் 2-3 கட்சி போய் அங்க ஜாயின் ஆகும். அதை எப்படினாலும் எடப்பாடி அதை விரும்புவாரு. கடைசி ஒரு தேர்தல் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால புதுசு இல்லையா, அது அவருக்கு கை வந்த கலை தானே. அதனால விட்டுருங்க. பாருங்க, அரசியல எவனுமே இங்க பாருங்க, இங்க எவனுமே நம்ம இதா பார்க்க முடியாதுங்க. இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் எல்லாம் கிடையாது. இவனுக்கு எல்லாம் நாற்காலி வெறி பிடிச்சு மோக வெறி. இவனுக்கு எவனுக்குமே பதவி வெறி தாங்க. எவன் மக்களுக்கு சேவை செய்யணும்னு எவன் வரான்? 1-2 பேர் அண்ணாமலை மாதிரி நேர்மையா உள்ளவங்க வராங்க, அவங்களையும் தோக்கடிச்சு போடுறீங்க. அதனால அந்த மக்களும் முதல்ல திருந்தணும். நன்றியா. ஓம் நம சிவாய. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.